வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு கருப்பான அழகான பறவை ரொம்ப அழகாக பாடவே செய்யும். ஆனால் இந்த பறவை வந்து குயில் கிடையாது. மலைக்காடுகள், சதுப்பு நிலங்கள், சிறு குன்றுகள், மலைகள் வாழக்கூடிய மலை மைனாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பறவைகள் வந்து பொதுவாக 6 பறவைகள் வரைக்கும் கூட்டமாக தான் இருக்கும். இந்த பறவைகள் வந்து காலையிலேயும் சரி மாலை 2 நேரங்கள்லையுமே வந்து ஒலி எழுப்பக்கூடியது. இந்த பறவைகள் பார்க்குறதுக்கு உடல் முழுவதுமே வந்து கருப்பு நிறமாக தான் இருக்கும். சிறகுகளோட உட்புறத்தில் தான் வந்து வெள்ளை நிற சிறகுகள் காணப்படும். இது நார்மலாக அந்த பறவை உட்கார்ந்துருக்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நல்லா தோகை விரித்து பறக்கும் போது அந்த வெள்ளை நிற சிறகுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பறவையோட கால்கள் வந்து நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதோட அலகு வந்து சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த பறவையோட கண்ணுக்கு கீழே கழுத்துக்கு பின்புறம் வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய தோள்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 13 வகையான ஒலி எழுப்பக்கூடியது. ஆண் பெண் 2 பறவைக்குமே வந்து ஒலி எழுப்பக்கூடிய தன்மை இருக்குது. மனிதனோட குரல் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்கோ அதே மாதிரி இந்த பறவையோட ஒலியும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு கிளியை நம்ம பழக்கப்படுத்தும் போது வந்து மனிதனை மாதிரி பேசும் இல்லையா, அதே மாதிரி இந்த பறவையை நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை மாதிரி அதுவும் வந்து பேசக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. மரங்களில் இருக்கக்கூடிய பொந்துகளில் இயற்கையாகவே கூடு கட்டும். இலை, சுள்ளி இந்த மாதிரி இறகுகளை வச்சு அந்த கூடுகளை மென்மைப்படுத்தும். இதோட இனப்பெருக்க காலம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும்னு சொல்கிறாங்க. 2லேருந்து 3 முட்டைகள் வரைக்கும் இடும். தாய் தந்தை 2 பறவையுமே வந்து மாற்றி மாற்றி தன்னோட முட்டைகளை அடக்காக்கும். குஞ்சு பொறிச்சு 1 மாதம் வரைக்கும் தன்னோட பெற்றோர் கூட தான் இருக்கும். இது வந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக சட்டவிரோதமாக பிடிச்சி விற்கிறதுனால இந்த பறவையோட இனமும் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பறவையிலையும் இந்த பறவையில் இப்போ இதுவும் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த பறவையோட ஒலி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.